ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஈரான் சண்டை வந்த உடனே நம்ம நாட்டில் பலருக்கு ரொம்ப அதாவது கிரிக்கெட் மேட்ச்சில் கூட பிளேயருக்கு கூட இவ்வளோ தூரம் ஒரு சைடில் இருக்க மாட்டான். அம்புட்டு பலர்களும் இப்போ என்னடான்னா ஏதோ ஈரானுக்கு இந்தியாவே சேரலைங்கிற மாதிரி அவ்வளவு தூரம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிலவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், பார், ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் நேத்தன்யாகுவை நரேந்திர மோடி பார்த்துட்டு வந்ததுனால எல்லா இந்தியர்களையும் திட்டமிட்டு ஈரான் அடித்து விரட்டுகிறதுன்னு எல்லாம் கூட சிலவனுங்க முட்டாள்தனமாக இந்த சோஷியல் மீடியாலெல்லாம் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுவ. அப்போ இந்த பின்னணியில் நம்ம எதை கவனிக்கணும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இந்த என்னது ப்ரூட்டஸா, எனக்கு அதை பார்க்கும்போது வேறு மாதிரி தோணுது என் வாயில். அதை நான் சொன்னால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், அதனால் நான் சொல்லலை. அந்த ப்ரூட்டஸ் அவன் கூட என்னடான்னா அதுக்கு ஒரு படம் போட்டிருக்கான். என்னடானா ஒருத்தன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணானா, ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகலையா, வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னானா, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னானா. அவன் ஜெய் ஸ்ரீராம் அது எப்படா ஸ்டார்ட் ஆகும்னா அவன் சொன்ன உடனே வண்டி ஸ்டார்ட் ஆச்சான். அதே மாதிரி வீட்டில் கேஸ் சிலிண்டருக்கு அப்படியெல்லாம் போட்டாச்சுன்னா நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய கருத்தை மக்கள்கிட்ட விதைக்க சொன்னாராம். இல்லை, ஒரு வேடிக்கையை பாருங்கள். இந்த வீடியோவை போட்டு 24 மணி நேரம் ஆகலை. அதுக்கிடையில் என் நண்பர் இந்தியா வாழ வேண்டும் என்பதற்காக, அவங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக நான் 2 எல்பிஜி டேங்கரை நான் ஹார்மோஸ் வழியாக இந்தியாவுக்கு அனுமதிக்கிறேன் அப்படின்ட்டான். இவன் யோசிச்சு பாருங்க, சாமி நம்பிக்கை இல்லைன்னு டெய்லி சாமியை திட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ரூட்டஸ் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்க. அதனால உண்மைக்குமே ஜெய் ஸ்ரீராம் எவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரங்கிறத ஹிந்துக்கள் ஆஸ்திகர்களுக்கு தெரியறதோ இல்லையோ, அது ப்ரூட்டஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் ஜெய் ஸ்ரீராம் சொன்ன உடனே அங்கேருந்து 2 கப்பல் நிறைய இங்கே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்னடான்னா ஆயில் ஒரு 1.2 lakh டன்ஸு கண்டெய்னர், ஒரு ஆயில் கண்டெய்னர் ஒன்று அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அதனால் டெய்லி நீ 40 தரம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு, 400 கண்டெய்னர் இந்தியாவுக்கு வந்துடும். அதனால் இப்போ இந்தியாவை காப்பாற்றணும்னா ஜெய் ஸ்ரீராம்ங்க கூடியது எல்லாரும் சொல்லுங்க. இனிமையாவது இந்த கிண்டல் அடிக்கிறேன், புத்திசாலித்தனமாக நான் யோசிச்சுட்டேன் இப்படின்னு இந்த துளுக்கண்டை வாங்கி தின்னுக்கிட்டு போஸ்ட்டு போடாதீங்கப்பா. போட்டால் இப்படித்தான் அவமானப்பட வேண்டி வரும். நம்ம இதில் எதை கவனிக்கணும்? இந்தியா எந்த நாட்டுக்கும் ஒரு ஆதரவான நிலைப்பாடை இந்த சண்டையில் எடுக்கவில்லை. உண்மைக்குமே இது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். நான் ஏன் ஏதோ 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுக்கு நான் ஏன் போகணும்? இதுதான் தெரிஞ்சுதான் அந்த காலத்திலேயே நம்ம வடிவேலு காமெடியில் வரும். ஏதோ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தன் இருப்பான், போகாதடா, அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் போகாதே போகாதேம்பான். நான் மதுரைக்காரன் அப்படின்னு சொல்லி வடிவேலு வேகமாக போவான், போய் குத்து போட்டுக்கிட்டு வருவான். வந்த உடனே என்னன்னு அதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கப்படாதா அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி ஒரு காமெடி வரும். உலகத்தில் ஒருத்தன் உலகம் முழுக்க மத பயங்கரவாதத்தை பரப்புறவன் அது யாரு? ஈரான்காரன். அமெரிக்காக்காரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் அபகரித்து எல்லாமே அவனுக்கு வேணும் அப்படிங்கக்கூடிய அப்படி ஒரு கொடூரம் அமெரிக்காக்காரன். இது 2 பயல்களும் இப்படிப்பட்டவன். இதில் எவனுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கணும்? நான் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா, 2 பேரும் சண்டையை விட்டு நீ மத பயங்கரவாதத்தை வளர்க்காத. நீ உலகத்தில் எல்லா நாட்டையும் உனக்கு அடிமையாக்க வேண்டும் நீ நினைக்காது. அவன் இன்னொரு விதத்தில் மத பயங்கரவாதி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி முதல் ஈராக் யுத்தம் வந்தது. ஈராக் யுத்தம் வரும்போது அமெரிக்கக்காரர்களை போர் வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அந்த காலத்தில் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை பேசினா அப்படி ஜார்ஜ் புஷ். இன்னைக்கு என்னடான்னா ட்ரம்ப் போரில் ஜெயிக்கணும்னு ட்ரம்ப்பை உக்காத்தி வச்சுப்புட்டு இருக்கிற கிறிஸ்தவ கோயில்கள்லாம் ஜெபம் பண்ணுறது. இப்போ என்ன, இப்போ இவனுங்க டேய் நீ முதல்ல என்னடா சொன்ன, உலகத்தில் அணு ஆயுதத்தை அவன் கையில் போயாச்சுன்னா எல்லாம் அழிஞ்சிரும், அதை தடுப்பதற்காகத்தான் இந்த யுத்தம் அப்படின்னா எதுக்கு நீ கிறிஸ்தவனை வச்சு இது பண்ணி இயேசுநாதருக்குள்ள ஆசி வாங்கிக்கிட்டு நீ எதுக்கு பண்ணுற? அப்போ 2 பயல்களும் மதவாதி தான். இவன் என்ன சொல்கிறான், அல்லாவுக்குள்ள இந்த குரானி ஹதீஸையும் வச்சுவிட்டு இதன் அடிப்படையில் நான் ஜெயிப்பேன்னு இவன் சொல்கிறான். அப்போ இந்த 2 பயல்களையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நீ உண்மைக்குமே அமெரிக்காக்காரன் சொல்கிற மாதிரி அணு ஆயுதத்தெல்லாம் உடனே பயங்கரவாதிகள் கையில் போகாமல் தடுப்பதற்காகத்தான் நான் யுத்தம் பண்ணுறேன்னா, அப்போ நீ முதல்ல பாகிஸ்தான்காரனை ஒழிச்சிருக்கணுமேடா. பெரிய பயங்கரவாதி அந்த அவன் கையில் பெருசாக வச்சுருக்கானே,
அணு ஆயுதத்தை. அவன் நீ முதல்ல அவனுக்கு மேலே கை வைக்காம நீ அணு ஆயுதத்தை ஒதுக்க போறேன்னு இப்போ இவன் மேலே நீ ஏன் கிளம்புற? அப்போ அணு ஆயுதம் உன் பிரச்சனை இல்லை. நீயும் மதத்தை வைத்து ஒரு பயங்கரவாதத்தை செய்கிற, அவனும் மதத்தை வச்சு ஒரு பயங்கரவாதத்தை பண்றான். இதுல கழுதையில முன்விட்ட பெருசா பின்விட்ட பெருசா, எந்த விட்டையில நாம் போய் சேரணுங்கிறது போட்டி இல்லை. அதனால இந்திய அரசு ஒரு தெளிவான முடிவை எடுக்கிறது. என்னன்னா, 2 வயல்களும் பயங்கரவாதத்தை விடுங்கடா, 2 வயலும் உலகம் நல்லா இருக்கணும்னு நினைங்கடா. அப்படி நீங்க நினைங்க, அதுக்கு உங்களுக்கு நான் உதவி பண்றேன்னு இன்னைக்கு இந்திய அரசு சொல்லுது. இதை ஈரான்காரன்னு நம்புறான், மதிக்கிறான். இஸ்ரேல்காரன் நம்புறான், மதிக்கிறான். அமெரிக்காக்காரன்னு நம்புறான், மதிக்கிறான். இப்ப பாருங்க, இந்த இவ்வளவு பிரச்சனை வந்த உடனே இந்தியா ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கியாச்சுன்னா அதுக்கு மேல நாங்க வரி விதிக்க மாட்டோம் அந்த கம்பெனிகளுக்கு மேல அப்படின்னு அமெரிக்கா உடனடியாக அறிவிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படியானாலும் இந்தியாக்காரன் வாங்க தான் போறான். முன்னாடியே நம்ம சொல்லி வச்சிருவோம். நம்ம சொல்லாம அவன் டைரக்டா வாங்கிட்டான்னா அது நமக்கு கேவலம், அதனால நம்ம தான் சொல்லிட்டோம்னு சொல்லலாம்னு அவன் நினைக்கிறான். இவன் என்ன சொல்றான்? என் நண்பர் இந்தியா, அதனால அவன் இங்கிருந்து எண்ணெயை தூக்கிட்டு போட்டோம்னு இவன் சொல்றான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நன்மதிப்பை இன்று இந்தியா பெற்றிருக்கிறது. இப்ப எப்படியாவது இந்தியாவை ஈரான் பக்கமோ அமெரிக்கா பக்கமோ தள்ளணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நாடு எதுன்னா சைனா. இப்ப சைனா இப்படி நினைப்பதற்காக இப்ப இந்தியாவில் ப்ரெஷர் கொடுக்கணும் இந்திய கவர்மெண்ட்டுக்கு. அதனாலதான் இந்த கொஞ்ச நாளா இந்த ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசுறது, இங்கிருந்து நம்ம ஸ்டாலின் மாதிரி உள்ள ஆளுகள் பேசுறது, இது எல்லாமே இந்தியாவை ஏதாவது ஒரு பக்கம் தள்ளி விடணும். தள்ளி விட்டு இந்தியாவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா சைனா இப்ப ஈரான் பக்கத்தில் இருக்கு. இப்ப சைனாக்கு இப்ப இந்த பக்கம் வரணும். இப்ப சைனால இப்ப ஈரானுக்கு பெரும் நாச நஷ்டம் எல்லாம் ஏற்பட்டாச்சுன்னா இப்ப சைனாவுக்கு அதனால என்ன ஆகும்? இப்ப இந்த போர் வலுத்துது அப்படின்னு சொன்னா அமெரிக்கா பலவீனம் அடையும். அமெரிக்கா பலவீனம் அடைஞ்சா சீனா ஓரளவு சக்தி வாய்ந்த நாடாகும். அப்படி ஆகும்போது தன்னை நிலைநிறுத்திக் கொள்றதுக்கு அமெரிக்கா சீனா மீது கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும். அப்படி எடுத்தாச்சுன்னா அது யாருக்கு அட்வான்டேஜா அமையும்னா இந்தியாவுக்கு அட்வான்டேஜா அமையும். ஸோ இந்த மாதிரி எந்த பக்கம் சண்டை போனாலும் இந்தியாவுக்கு நட்டம் கிடையாது. அப்ப இந்தியா அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு ராஜதந்திரமாக இந்தியா இன்று செயல்பட்டு வருகிறது. எப்படியாவது இந்தியாவை நம்ம பிரச்சனைக்குள் ஆக்கணும்னு வெளிநாட்டுக்காரன் நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இப்படி செயல்படுகிறார்கள்னு சொன்னாலும் இவர்கள்லாம் எதிர்கட்சிகளா இல்லை நாட்டின் எதிரி கட்சிகளாங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்சாச்சு, ஏற்கனவே அறிவிச்சாச்சு இன்னும் 55 நாளைக்கு பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் ஸ்டாக் இருக்கு. அப்ப இந்த ஸ்டாக் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை வந்தது. பாம்பேல ஆரம்பிச்சானுங்க, அதோட அது காணாம போயிருச்சு. கர்நாடகாவில் இந்த பிரச்சனை ஏற்பட்டது, வேற எந்த மாநிலத்திலையும் வரலையே. ஏன்? அப்போ எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த மாதிரி மக்களை பதற்றப்பட வைக்க, மக்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டியை கொடுக்க, இந்த எப்படி சம்பந்தமே இல்லாம வெவ்வேறு நாடுகள்ல மக்களுக்குள்ள எதிர்ப்பை அரசு மேலே திருப்புவதற்கு பொய் பிரச்சாரம் செய்கிறார்களோ, இந்த பொய் பிரச்சாரத்தை வலுவாக இந்த மாதிரியான சில மாநிலங்கள் செய்கின்றன. அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் வந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே அதுக்கு காரணம் என்ன பார்த்தியா? ரஷ்யாவில் எண்ணெய் வாங்கியாச்சுன்னா அதானிக்கு அம்பானிக்கு தான் லாபம். ஈரானுக்கு ஆதரவாக தெரிஞ்சாங்கன்னா ஈரான் நமக்கு உதவி பண்ணுவானே அப்படின்னு சொல்லி துளுக்கணை கிளப்பி விடலாம். இப்போ என்ன சொல்றேன், இப்போ ரஷ்யாவிலேருந்து இந்தியா ஆயில் வாங்கியாச்சுன்னா நான் வரி விதிக்க மாட்டேன்னு அமெரிக்கா சொல்லிட்டான். இப்போ என்ன சொல்றான் அப்படின்னா, ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்குவதற்கு அமெரிக்காவிடம் இருந்து அனுமதி கேட்க வேண்டுமா? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? அம்பானி அதானிக்க வேண்டியதாண்டா நீ ரஷ்யாவில் வாங்குற. அமெரிக்காக்காரங்க கூட இதனால தான் நீ வர்த்தக ஒப்பந்தம் போடலை. நீ வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருந்தானே இந்தியாவில் எல்லாமே ஆறும் தேனும் பாலும் ஆறாக ஓடி இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு சொன்ன அதே வாய்கள் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா சொன்னாதான் கேட்க வேண்டுமா? சரி, இப்போ நான் டைரக்டா அமெரிக்காவோட வைவரை பத்தி நான் கவலைப்படலை அப்படின்னா இப்போ எங்க ஊர் திருப்பூரில் உள்ள தொழிலெல்லாம் பாதிக்கப்படாதா? அப்ப இந்திய அரசு எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுக்கிறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தொழிலுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பொதுமக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல், அதே நேரத்தில் உலகத்தில் அனைத்து நாடுகளின் ஏற்பையும் பெற்று
எப்படி உண்மையான ஒரு வல்லரசு செயல்பட வேண்டுமோ அப்படி இன்னும் இந்தியா செயல்பட்டு வருகிறது. இப்போ இந்த போர் வந்த உடனே இன்னும் பல ஆளுகள் ஒரு செய்தியை போடுறான். இப்போ இந்தியாவுக்கு பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. அம்பானி, அதானி இவர்கள்லாம் வெளிநாட்டில் நடத்தக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் மீதெல்லாம் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. காரணம் என்னன்னா, இவன் தயார் பண்ண வெடிகுண்டு இதெல்லாம் தான் இஸ்ரேல் ஈரானில் பயன்படுத்தி விட்டான். அதனால அவர்களெல்லாம் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த பிரச்சாரத்தின் நோக்கம் என்ன? அப்ப எந்த அளவு மதத்தை வைத்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளுக்கு, அதாவது இந்தியாவின் எதிரி நாடுகளுக்கு ஆதரவான ஒரு பிரச்சாரத்தை, ஒரு நரேட்டிவை நம்ம நாட்டுக்குள்ள செட் பண்ணி நம்ம நாட்டில் பீதியை உருவாக்குறது, அதே நேரத்தில் எப்படி இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து ஏதாவது ஒரு பிளாக்கில் தள்ளி சைனாவுக்கு உதவி பண்ணுறது, இன்னைக்கு இந்த மாதிரி இவ்வளவு சதிகளையும் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் விலையேற்றிக்கிட்டு வர்றான். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டப், அதாவது நம்ம என்ன சப்ளை செயினில் ப்ராப்ளம். ஆனால் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னைக்கு வர சமையல் கேஸ் விநியோகம் எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் சென்றடையக்கூடிய ஒரு நாடாக இன்று பாரத நாடு இருக்கிறது என்றால் நரேந்திர மோடி அவர்களின் அரசு அதற்கு காரணம். இப்போ இதை பற்றி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன், இந்த எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷனோட ஸ்டேட் பிரசிடென்ட்டும் பேசியிருக்கார். ரொம்ப தெளிவாக சொல்கிறார் எப்படி இந்த செட்டப் இருக்குது, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நமக்கு இந்த தொடர்ந்து இந்த சண்டை நடந்து இந்த மாதிரி சப்ளை அந்த நாட்டில் இருந்து வராமல் இருந்தால் கூட எப்படி நம்மளால் இந்த சப்ளையை கரெக்டாக கீழே வர மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உபரி செய்தி சொல்கிறேன். இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாடுகள்கிட்ட இன்னைக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஒரு நாடு 2 நாடு டிபெண்ட் பண்ணி இன்னைக்கு இந்தியா இல்லை. அந்த அளவு டைவர்சிஃபை பண்ணியாச்சு நமக்குள்ள ப்ரொக்யூர்மெண்ட்டை. அதனால பெரிய அளவில் எந்த பாதிப்பும் நம் நாட்டுக்கு ஏற்படாதவாறு இந்த அரசு அகில உலக ப்ரொக்யூர்மெண்ட் சைட்லையும் டிஸ்ட்ரிபியூஷனில் எந்த ஹொராடிங்கும் எந்த அயோக்கியத்தனமும் இல்லாத பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்குள்ள எல்பி, அதாவது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஜான், அதாவது ஜன்தன், ஆதார், மொபைல், இதை 3ஐயும் லிங்க் பண்ணிட்டாங்க. இந்த 3ஐயும் லிங்க் பண்ணதுனால திருட்டுத்தனமாக கிளாஸ் சிலிண்டரை விற்று பதுக்கிறதுங்கக்கூடியது கஷ்டமாயிடும். அதே நேரத்தில் கமர்ஷியல் சிலிண்டர் சைடில் இந்த மாதிரி பதுக்குவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு, அதை தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாதாரண மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் சிலிண்டர் போகணுங்கிறதுக்காக இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. அப்போ நான் முன்னாடி 50 நாடுகள் 40-50 நாடுகளில் ப்ரொக்யூர்மெண்ட் வருதுனால இன்டர்நேஷ்னல் சைடில் ப்ரொக்யூர்மெண்ட்டில் இன்னைக்கு இந்தியா இஸ் சேஃப். அதே நேரத்தில் பதுக்கல்காரர்கள்ட்டிருந்து உள்நாட்டு விநியோகத்தில் காப்பாற்றுறதுக்கு ஆல்ரெடி மோடி அரசுக்கு வச்சிருந்த இந்த சிஸ்டம் இன்னைக்கு நமக்கு உதவுகிறது. அன்னைக்கு ஆதாரை கேட்டார், அன்னைக்கு மோடி மொபைல் நம்பர் கேட்டார், அன்னைக்கு மோடி அக்கௌண்ட் நம்பர் கேட்டார் அப்படின்னு எல்லாம் பலர் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி இன்னைக்கு நம்ம நாட்டோட சாதாரண மக்களுக்குள்ள வாழ்வாதாரம் காப்பாற்றப்படுகிறது? எதுவும் முடக்கம் கிடையாது இன்னைக்கு இந்த நாட்டில். ஆனால் வேற நாடுகள் எல்லாம், பல நாடுகள் இன்னைக்கு அதுக்கெல்லாம் வெளியேற்ற தொடங்கிய. சின்ன சொல்ல போயாச்சுன்னா பாகிஸ்தானில் இவனுக்கு முந்தா நேற்றுக்கு இந்த திமுகவை சார்ந்த ஊடகங்கள், அந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் ஐயோ தட்டுப்பாடுன்னு சொல்லி இந்த பெட்ரோல் பங்கில் கூட்டமெல்லாம் இருந்தது. பாகிஸ்தானில் வாரத்தில் 4 நாள் தான் ஆஃபீஸா, 3 நாள் லீவான். ஏன்னா ஊரில் பெட்ரோல் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸ் டயத்தை வேற குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல மாற்றங்கள் பல நாடுகளில் இன்னைக்கு செய்து வருகிறார்கள் இந்த பிரச்சனையினால. இதுவரை இந்தியாவில் அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை. இத்தனைக்கும் சொல்ல போனால் ஆயில் எடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸின் தலைவரே நான் தானே பாகிஸ்தான் தன்னை பீத்திக்கிட்ட பாகிஸ்தான் இன்னைக்கு அந்த துலுக்கருக்குள்ள ஆயிலுக்காக வேண்டி இன்னைக்கு வழி இல்லாமல் இன்னைக்கு லாட்ரி அடிக்குது. ஆனால் துலுக்கனை ஒழிப்பதற்காகவே மோடி செயல்படுகிறார். அதனால எல்லா துலுக்க நாடும் இந்தியாவுக்கு எதிராக ஆகிவிட்டது. நம்ம ஊரில் போஸ்ட் போடக்கூடிய தற்குறிகள் எதை புரிஞ்சுக்கணும்னா, பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இன்னைக்கு பெட்ரோலுக்கு போக்கு இல்லை, இன்னைக்கு நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதனால டொமஸ்டிக் லெவல்லையும்
மோடி அரசாங்கத்துக்குள்ள இந்த என்னென்ன விஷயங்கள் இவ்வளவு ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வந்ததோ, எந்த இன்டர்நேஷனல் ஷாக் வந்தாலும் பாரதத்தின் சாதாரண மக்கள் அதுல மாட்டிக்க கூடாது என்பதற்காக யோசிச்சு கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக என்னென்னலாம் விஷயங்கள் செய்தார்களோ அவை அனைத்தும் இன்று பலன் அளித்து வருகிறது. அதனால இந்த கிரெடிட் மோடிக்கு நம்ம கொடுத்தால் கூட எதை நம்ம கவனிக்கணும், ஒரு சாதாரண மனிதனாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளை ஒப்பிடும்போது நாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறோம். நமக்கு யாரும் எதிரி கிடையாது. நம்ம எந்த நாட்டுக்கு இடையில பிரச்சனை வந்தாலும் அதை பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இடத்தில் இன்று பாரத நாடு இருக்கிறது. இது எல்லாமே இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்துல பாரதம் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறதாக நான் பார்க்கிறேன்.